எவரெஸ்ட் சாதனை குழுவின் கடைசி உறுப்பினர் மரணம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியில் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் யூனிட் 2ல் வந்து குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 சிலபஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த எவரெஸ்ட் அப்படிங்கிறது ஹிமாலயன் மவுண்டன்ஸில் இருக்கக்கூடிய மிக உயரமான மலை சிகரம். ஸோ இதனுடைய மீட்டர் பார்த்தீங்கன்னா 8848 மீட்டர். இது இருக்கக்கூடிய கண்ட்ரி வந்து நேபாள். ஸோ இரண்டாவது சிகரம் அப்படின்னு சொல்லும்போது கஞ்சன்ஜங்கா. ஸோ இது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது சிக்கிம் அண்ட் நேபாள் பார்டரில் இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரம் தான் இந்த கஞ்சன்ஜங்கா. இதனுடைய மீட்டர் பார்த்தீங்கன்னா 8586 மீட்டர். மக்கள் தொகை கணக்கெடுப்பு முன்னோட்ட பயிற்சி நவம்பர் 10 தொடக்கம். ஸோ நம்ம நாட்டுடைய 16வது சென்சஸ் வந்து 2026 தொடங்கி 2022 வரைக்கும் 2 கட்டங்களாக நடைபெற உள்ளது. ஸோ அதற்கான ஒரு முன்னோட்ட பயிற்சி தான் இப்போ வந்து தொடங்கி இருக்காங்க. இதில் முதல் கட்டத்தில் வந்து வீடுகள் பட்டியலிடும் நடைமுறை, வீடுகளின் நிலை, ஒவ்வொரு வீட்டின் சொத்துக்கள் மற்றும் வசதிகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கணக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்டத்தில் வீட்டில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை, சமூக பொருளாதார நிலை, கலாச்சாரம், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா கணக்கிடுவாங்க. ஸோ நம்ம நாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் நான் சிங்க்ரோனஸ் சென்சஸ் வந்து 1872 தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போது கவர்னர் ஜெனரல், அதாவது வைஸ்ராயா இருந்தவர் யார் அப்படின்னா லார்டு மாயோ. ஸோ நான் சிங்க்ரோனஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரே டைமில் எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா இந்த சென்சஸ் கணக்கெடுப்பு வந்து நடத்தியிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு சிங்க்ரோனஸ் கணக்கெடுப்பு வந்து 1881 தான் முதல்ல எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்போ நம்ம நாட்டினுடைய கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா லார்ட் ரிப்பன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் இடைவெளியில் 1891 அப்போலேருந்து 2011 வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கும். 2021 வந்து கோவிட் பீரியட் ஆனதுனால அதை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா போஸ்ட்பான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கணக்கெடுப்பு தான் இப்போ இந்த 2026 வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ எதற்காக இந்த சென்சஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா பாப்புலேஷன் பேசிஸில் தான் இப்போ லோக்சபா சீட்ஸ் ஆகட்டும், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீட்ஸ் ஆகட்டும், எல்லாமே இந்த பாப்புலேஷன் பேசிஸில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா மறு கட்டமைப்பு பண்ணுவாங்க. இப்போ பாப்புலேஷன் அந்த ஸ்டேட்ஸில் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா தொகுதி வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். பாப்புலேஷன் குறைவாக இருந்தது அப்படின்னா அந்த சீட்ஸ் என்ன ஆகும்னா திரும்ப இந்த சென்சஸ் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று போடுவாங்க. ஸோ அவங்க தான் அந்த தொகுதியை என்ன பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணுமா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உள்ள தொகுதிகள் வந்து பேஸ்ட் அப்பான் 1971 சென்சஸில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அந்த தொகுதி கட்டமைப்பை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட்டே அப்போ இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த பாப்புலேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாப்புலேஷன் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்னால தான் அந்த பாப்புலேஷன் என்ன இருக்கும், குறைஞ்சிருக்கும். ஸோ அதன் பேசிஸில் வந்து என்ன பண்ணக்கூடாது, தொகுதியை வந்து குறைக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தான் 42வது சட்டத்திட்டத்தின்படி 25 வருஷம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க 2001 வரைக்கும். மறுபடியும் 84வது சட்டத்திருத்தம் போட்டு 2001 திரும்பவும் 25 இயர்ஸ்க்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த 1971 சென்சஸ் படியே அந்த தொகுதிகளை வந்து அப்படியே வச்சிருக்காங்க. இனி நெக்ஸ்ட் 2026 சென்சஸ் படி தான் திரும்பவும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா தொகுதி மறு கட்டமைப்பை வந்து சொல்ல போறாங்க. ஸோ பார்லமெண்ட் வந்து எவரி சென்சஸுக்கு அப்புறம் ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷனை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து ஆர்டிக்கிள் 82. ஸோ இந்த பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்னா ரிசர்வேஷன். ஸோ பேஸ்ட் அப்பான் தி பாப்புலேஷன் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்வேஷன் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கும் இந்த பாப்புலேஷன் சென்சஸை வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி தான் லோக்சபாயிலையும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆங்கிலோ இண்டியன்ஸோட ரெப்ரஸன்டேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிப்பீல் பண்ணியிருக்காங்க. பை 104th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2019 தான் ஆங்கிலோ இண்டியனோட ரெப்ரஸன்டேஷன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன்னா அவங்க டோட்டலாகவே 296 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் தேவையில்லை அப்படின்றதுக்காக தான் அதை வந்து ரிப்பீல் பண்ணியிருக்காங்க. தலைமை நீதிபதியை நோக்கி காலணி வீசிய விவகாரம், குற்றவியல் அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ள அனுமதி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 சிலபஸில் வந்து ப்ரிலிம்ஸில் பாலிட்டியில் யூனிட் 4 ஜுடிஷியரியில் வந்து கவர் ஆகும். ஸோ ஆர்டிகிள் 129 நம்ம கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இட் கிராண்ட் சுப்ரீம் கோர்ட் டு கீப் தி கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் ஆல்சோ பவர்ஸ் டு பனிஷ் இட் செல்ஃப் ஃபார் கண்டெம்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா
அவங்களுக்கு வரக்கூடிய அந்த கேசஸோட ஜட்ஜ்மெண்ட்ஸு எல்லாமே அவங்க ரெக்கார்ட் கீப்பப் பண்ணலாம். அதே மாதிரி கோர்ட்டை வந்து சுப்ரீம் கோர்ட்டை அவமதிச்சாங்க அப்படின்னா அவங்கள வந்து பனிஷ் பண்ணலாம் அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் தான் ஆர்டிக்கிள் 129. இட் இஸ் ஃபார் சுப்ரீம் கோர்ட். ஹை கோர்ட்டுக்கு அப்படின்னா ஆர்டிக்கிள் 215. ஸோ இதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1971. ஸோ இதன்படி சுப்ரீம் கோர்ட்டை ஒருத்தங்க அவமதிச்சாங்க அப்படின்னா 3 முறையில் வந்து வழக்கு தொடரலாம். ஒன்று வந்து சுயமோட்டோ, அதாவது சுப்ரீம் கோர்ட்டே தன்னைத்தானே என்ன பண்ணலாம்னா வழக்கு பதிவு பண்ணி கொள்ளலாம். இல்லைன்னா அட்டார்னி ஜெனரல். ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் வந்து அட்டார்னி ஜெனரல். ஸோ இப்போ இருக்கக்கூடிய அட்டார்னி ஜெனரல் யார் அப்படின்னா ஜெனரல் ஆர் வெங்கடரமணி. ஸோ அவர் என்ன பண்ணலாம்னா கேஸு ஃபைல் பண்ணலாம். இல்லைன்னா தனிநபர் யார் வேணுனாலும் அந்த கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு கேஸை வந்து ஃபைல் பண்ணலாம். பட் இந்த தனிநபர் கேஸ் ஃபைல் பண்ணோன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஸோ அதற்காக தான் இப்போது ராகேஷ் கிஷோர் அப்படிங்கிறவர் வந்து கோர்ட்டை வந்து அவமதிப்பு பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு எதிராக கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு தொடர்றதுக்காக சுபாஷ் சந்திரன் அப்படிங்கிற அட்வொகேட் வந்து அட்டார்னி ஜெனரல் கிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்தாரு. ஸோ இப்போ வந்து இந்த கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு தொடர அட்டார்னி ஜெனரல் ஆர் வெங்கடரமணி அவர்கள் வந்து சுபாஷ் சந்திரன் அவர்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு நாள் கயத்தாரல் சிலைக்கு அஞ்சலி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல் இயர்லி அப்ரைசிங் எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூலில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பிரிட்டிஷுக்கு எகெயின்ஸ்டாக போராடிய பாளையக்காரர்களில் ஒருவர். ஸோ 1750 இந்த டைமில் வந்து பிரிட்டிஷ் அவருடைய அரசாங்கத்தை வந்து விரிவடைய செய்யும் போது பாளையக்காரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிரிட்டிஷுக்கு எகெயின்ஸ்டாக வந்து கிளர்ந்து எழும்பி இருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முதலாக ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவர் யாருன்னா புலித்தேவர். ஸோ இவருடைய பாளையம் வந்து நெற்கட்டும் சேவல். இரண்டாவதாக வந்து வேலு நாச்சியார், இவர்களுடைய பாளையம் வந்து சிவகங்கை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ இவர் வந்து பாஞ்சாலம் குறிச்சியை சார்ந்த பாளையக்காரர். ஸோ பாளையம் அப்படின்னா என்னன்னா விஸ்வநாத நாயக்கர் அப்படின்ற ஒரு அரசர் இருந்திருப்பாரு மதுரையில். ஸோ அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வீரர்களுக்கு சிறப்பாக செயல்படும் வீரர்களுக்கு ஒரு பகுதியை கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்சி பண்ண கொடுப்பாங்க. ஸோ அந்த இடங்கள தான் பாளையம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல இந்த பாளையக்காரர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறது, மக்களுக்கு நீதி வழங்குறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் வந்து செய்வாங்க. மன்னருக்கு எப்போ போருக்கு தேவைப்படுறாங்களோ அப்போ மன்னருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பாளையக்காரர் முறை. ஸோ இதனுடைய தொடக்கம் பார்த்தீங்கன்னா வாரங்கள்ல இருக்கக்கூடிய காக்கத்திய மன்னன் பிரதாபருத்ரர் தான் முதலாக இந்த பாளையக்காரர் சிஸ்டத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதையே தான் அரியநாதர் அப்படிங்கிற மினிஸ்டரோட ஹெல்ப்ல விஸ்வநாத நாயக்கர் வந்து தமிழகத்துல நடைமுறைக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து அக்டோபர் 16, 1799 தான் இங்கிலீஷ்ல பிரிட்டிஷ் அதிகாரி பேனர்மேன் வந்து கயத்தார் அப்படிங்கிற இடத்துல ஒரு புலி மரத்துல தூக்கில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அக்டோபர் 16, 1799. ஸோ அந்த ஆண்டு நினைவாக தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா 226வது நினைவு தினம். ஸோ அதற்காக தான் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வந்து கயத்தாரில் அவருடைய அந்த நினைவு நாளுக்காக அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. ஆளுநரின் கருத்துக்கள், பேரவை நிராகரிப்பு, சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதா விவகாரம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் பாலிட்டியில் ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வந்து கவர் ஆகும். ஸோ இந்த சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதாவை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் சட்டசபையில் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதா வந்து ஒரு பண மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் 199. ஸோ அது பேசிஸில் தான் இது வந்து ஒரு பண மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த பண மசோதான்னு சொல்லும்போது கவர்மெண்ட்டு ஒரு மசோதாவை கொண்டு வரும்போது ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டேக்ஸை அபாலிஷ் பண்ணுறது மாதிரியோ ரெமிஷன் பண்ணுறது மாதிரியோ ஆட் பண்ணுற மாதிரியோ இருந்தாலும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறது மாதிரி இருந்தாலும் பாரோ பண்ணுறது மாதிரி இருந்தாலும் அது எல்லாமே மணி பில்லில் தான் கவர் ஆகும். ஸோ அந்த
அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் தான் ஆர்டிக்கிள் 199. யூனியனில் பார்த்தீங்கன்னா மணி பில், வாட் கான்ஸ்டியூட்ஸ் ஏ மணி பில், அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து 110. ஸோ இந்த மணி பில் வந்து கண்டிப்பாக கவர்னருடைய ரெக்கமெண்டேஷன் பேசிஸில் மட்டும்தான், ஒரு மினிஸ்டர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்ட்ரொடியூஸ் பண்ண வந்து முடியும். அதன்படி தான் மினிஸ்டர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இதை சட்டசபையில் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதை எப்படி இந்த மசோதாவை வந்து சட்டமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து 198. ஸோ மினிஸ்டர் தான் இதை என்ன பண்ணணும்னா சட்டசபையில் தாக்கல் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓட் பண்ணுவாங்க. ஓட் பண்ணதுக்கப்புறம் மெஜாரிட்டி கிடைச்சது அப்படின்னா கவர்னருக்கு அசென்ட்டுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அனுப்புவாங்க. ஸோ இந்த பண மசோதா விவகாரத்தில் கவர்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அசென்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா வித்ஹோல்டு பண்ணலாம், இல்லைன்னா பிரசிடென்ட்டுக்காக என்ன பண்ணலாம்னா ரிசர்வேஷன் பண்ணி வைக்கலாம். திரும்ப சட்டசபைக்கு ரீகன்சிடரேஷனுக்காக அனுப்ப முடியாது. ஏன்னா இந்த பண மசோதாவை தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கவர்னர்கிட்ட கவர்னருடைய ரெக்கமெண்டேஷன் படி மட்டும்தான் இந்த என்ன பண்ண முடியும்னா இந்த பண மசோதாவை தாக்கல் பண்ண முடியும். ஸோ கவர்னரால் என்ன பண்ண முடியாதுன்னா ரீகன்சிடரேஷனுக்காக திரும்பவும் சட்டசபைக்கு வந்து அனுப்ப முடியாது. ஸோ இந்த பண மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவா அப்படின்னு முடிவு பண்ணக்கூடியது யார் அப்படின்னா சட்டசபை ஸ்பீக்கர். ஸோ அவங்க தான் இதை என்ன பண்ணுவாங்கன்னா முடிவு பண்ணுவாங்க.